பாபநாசம் தொகுதி வாக்குச்சாவடியில் நாம் தமிழர் கட்சி கர்ப்பிணி வேட்பாளர் அனீஸ் ஃபாத்திமா மீது நடந்த தாக்குதல் கடும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் நாளில் நடைபெற்ற சம்பவம் மாநிலம் முழுவதும் கடும் எதிரொலியை ஏற்படுத்தியுள்ளது. நாம் தமிழர் கட்சி வேட்பாளரும் கர்ப்பிணியுமான அனீஸ் ஃபாத்திமா வாக்குச்சாவடிக்குள் தாக்கப்பட்ட சம்பவம் மனிதநேயத்தையும் ஜனநாயகத்தையும் சவாலுக்குள்ளாக்கியுள்ளது. வாக்குப்பதிவு நடைபெறும் நேரத்தில் பாதுகாப்பு மிக அவசியமான இடமாக இருக்க வேண்டிய வாக்குச்சாவடி பதற்றமான சூழலாக மாறியிருப்பது மிகுந்த கவலையை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக ஒரு கர்ப்பிணி பெண் வேட்பாளரையே குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது அரசியல் பண்பாடு எவ்வாறு சீரழிந்துள்ளது என்பதை காட்டுகிறது. இந்த சம்பவத்தில் காயமடைந்த அனீஸ் ஃபாத்திமா உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அவரின் உடல்நிலை குறித்து அச்சம் நிலவிய நிலையில் பொதுமக்கள் மற்றும் அரசியல் வட்டாரங்களில் கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. ஒரு வேட்பாளருக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் சாதாரண மக்கள் எவ்வாறு நிம்மதியாக வாக்களிப்பார்கள் என்ற கேள்வி சமூகத்தில் தீவிரமாக பேசப்படுகிறது. செயல்பட்டு உண்மையை வெளிக்கொண்டு வந்து இனிமேல் இப்படியான சம்பவங்கள் நடைபெறாமல் தடுப்பது அவசியமாகி உள்ளது. ஜனநாயகத்தின் மீது மக்களுக்கு உள்ள நம்பிக்கையை பாதுகாப்பது இப்போது மிக முக்கியமான பொறுப்பாகி உள்ளது.